ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சிம்பிளி தமிழா. என்னோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவா பிரசாந்துங்க. நீங்கள் என்ன சிவானே கூப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு நீங்கள் ஏற்கனவே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ GoPro லெவல் இதோட ஃபுல் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ரிவ்யூ இதோட அன்பாக்சிங் வீடியோ ஃபுல்லாகவே நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். அப்புறம் இதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாகவே நான் மோட்டோ vlogging பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு யூஸ் பண்ண ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் தாங்க. இது வச்சு தான் நான் ஃபுல்லாகவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது வாங்குது இந்த மவுண்ட்சின்னு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மோட்டோ vloggingக்காக. அப்புறம் இந்த மைக் ஒன்று லெவலர் மைக், அப்புறம் ஒரு அடாப்டர். ஓகேவா, இதோட நான் ஃபுல் மோட்டோ vloggingக்காக என்னென்ன ஆக்சசரிஸ் தேவைன்றது நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான், வெறும் 1000 rupees தான் எனக்கு ஆயிடுச்சு அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஹெல்மெட் தனியாக, ஹெல்மெட் ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுனால அந்த ஹெல்மெட்டுக்கு நான் எல்லா ஆக்சசரிஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு எல்லாமே 1000 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹெல்மெட் செப்பரேட்டாக வேணும்னா அது ஒரு 1000 ஆகும். என்கிட்ட இருக்க ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 2500 rupees காஸ்ட். அது உங்களுக்கு மோட்டோ vloggingக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. என்கிட்ட இந்த ஹெல்மெட்டில் நான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன். எதுக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண முடியாது, இந்த சின் டச் ஆகுது. அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ப்ளேஸ் பண்ணும்போது இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே கேமராவுக்கு டச் ஆகுது, ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இதுதாங்க மெயின் இஷ்யூ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா. மற்றபடி இந்த ஹெல்மெட் பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும், ஒரு ஏலியன் மாதிரி. எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, அப்போ வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ மோட்டோ vloggingக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் மோட்டோ vlogging செட் ஆகிற மாதிரி ஹெல்மெட் பாருங்கள். உங்களுக்கு மோட்டோ vloggingக்கு செட் ஆகிற ஹெல்மெட்டும் நான் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் அது மூலயமா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹெல்மெட்டை மோட்டோ vloggingக்கு யூஸ் பண்ணுறது சீப்பாக தான் இருக்கும். அது நான் உங்களுக்கு லிங்க்லேயே போஸ்ட் பண்ணிடுறேன். நான் 1080p 24 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என் சிஸ்டத்தில் 2K 4K சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அது கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப ரெண்டரிங் ஆகிடுது. நீங்களே பார்க்குறீங்க எந்தளவுக்கு கிளாரிட்டி வருதுன்னு வீடியோவில். ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணியிருக்கேன் கேமராவை. அதோட செட்டப்பும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் என்னென்ன தேவைப்படும்ன்ட்டு. மைக்கும் கொஞ்சம் சீப்பாக தான் வாங்கியிருக்கேன், எல்லாமே சீப்பாக தான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் எந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகுதுன்னு. எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஐடியாவும் இல்லை இதை பற்றி. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், பார்ப்போம் எந்தளவுக்கு வருதுன்ட்டு கிளாரிட்டி. அப்புறம் நீங்களே பாருங்கள். இது என்னோடய 30 days கழித்து யூஸ் பண்ணக்கப்புறம் என்னோடய ஜென்யூனான ரிவ்யூ இது இந்த GoPro லெவல் கேமரா பற்றி. அதே மாதிரி நைட்லேயும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோம். எந்தளவுக்கு கிளியராக வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது, பார்ப்போம். அதையும் நான் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது நைட்டில். டே டைமில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:48 ஆகுது பாருங்கள். ஸோ எந்த இஷ்யூ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒன் ஆஃப் தி மேஜர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ தாங்க. செம்மையாக ஹீட் ஆகுது. அப்படியே என்னன்னு சொல்கிறது, ஆம்லெட்டே போடலாம் போல் கேமரா மேலே வச்சு, அந்தளவுக்கு ஹீட் ஆகுது. செம்மையாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. டே டைமில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ரேர் டிஸ்பிளே இருக்குல்ல, ஃப்ரண்ட் சைடு கேமரா பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களே, அந்த டிஸ்பிளே என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட்டால் உள்ளே ஒரு வேப்பர் மாதிரி ஃபார்ம் ஆகி டிஸ்பிளே ஃபுல்லாகவே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிடுது அந்த வேப்பர், அந்த ஹீட்டால். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க GoPro லெவலில். நான் நான் இப்போ என்னால் எடுக்க முடியல. அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி தனியாக ஒரு ஷார்ட் மாதிரி சின்னதாக எடுத்து காட்டுறேன். அது எந்த மாதிரி வேப்பர் ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்ட்டு. அடுத்த செட்டிங்ஸில் நான் உங்களுக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்போது நான் நைட் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு கிளாரிட்டி வருதுன்னு. மேபி நல்லா தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா GoProங்க கண்டிப்பாக வந்து தானே ஆகணும். ஓகே, அப்புறம் நான் ஏற்கனவே டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நிறையவே சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ, அப்புறம் அந்த ரேர் டிஸ்பிளே இஷ்யூ தான் இதில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஹீட்டிங் இஷ்யூ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க GoPro லெவலில். நிறையாவே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஹீட்டிங் இஷ்யூ. 10ல் இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, இப்போயும் இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் லெவலில் ரொம்பவே இருக்குது. மேபி பார்க்கலாம் அப்டேட்டில் ஏதாச்சும் வருதா இல்லையான்னு. அப்புறம் ஹீட்டிங் இஷ்யூவால் வர ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடுதுங்க. ரொம்ப நேரம் நிற்க மாட்டேங்குது பேட்ரி, டக்குன்னு காலி ஆகிடுது. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் நைட் டைமில் அது மாதிரி
கூல் கிளைமேட்டில் வின்டர் டைமில் எடுத்திங்கன்னா பேட்ரி பேக்கப் நல்லாவே கொடுக்குது. 1080pல வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்பவே உங்களுக்கு 1 ஹவருக்கு மேலேயே வருது பேட்ரி பேக்கப். ஸோ அதனால் 1080p பெஸ்ட்டு மோஸ்ட்லி. ஒருவேளை உங்கள் லேப்டாப் 4K 5K சப்போர்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக 4K 5Kல எடுக்கலாம். அப்படி இல்லை உங்கள் லேப்டாப் சப்போர்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2K 1080p எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. மோஸ்ட்லி பிரச்சனை எங்கே வருதுன்னா ஹீட்டிங் இஷ்யூ தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. இதில் நீங்களே பார்த்துருப்பீங்க டே டைமில் எடுத்த வீடியோக்கும் நைட் டைமில் எடுத்த வீடியோக்கும் எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் மோஸ்ட்லி இந்த 2 இஷ்யூ தான் இருக்குது. மற்றபடி எந்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணல. இதில் நீங்களும் GoPro வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் பேட்ரி 2 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதில் பேக்கப் ரொம்பவே கம்மி, 1 ஹவர்னால் நம்ம எடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா பேட்ரி இருந்துச்சுன்னா நல்லது. நீங்கள் வீடியோ எக்ஸ்ட்ராவே எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் எங்கேயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பப்போ சார்ஜிங் போடணுன்னா மோஸ்ட்லி பேட்ரி சார்ஜிங் போடுறதுக்கு உங்களுக்கு 2.5 ஹவர்ஸ் ஆகுதுங்க. ஒரு பேட்ரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகுறதுக்கு அவ்வளோ நேரம்லாம் நம்மளால் சார்ஜ் போட்டு இருக்க முடியுமா? அதுக்காக தான் சொல்கிறேன், பேட்ரி பேக்கப் எடுத்து வச்சுங்க, அது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாச்சும் GoPro லெவலில் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்ப்போம் எந்த மாதிரி இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் இது 2 இஷ்யூ தான், மற்றபடி எல்லாமே அட்வான்டேஜ் தான், எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. மற்றபடி ஸ்டெபிலைசேஷனும் செம்மையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. அப்புறம் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் 9, 10ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குங்க டச் ரெஸ்பான்ஸ். உடனே ஸ்வைப் பண்ணால் ஸ்லைட் பண்ணாலே உங்களுக்கு அடுத்த செட்டிங்ஸ்க்கு மூவ் ஆகிடுது. இதுக்கு முன்னாடி 10ல் 9ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணால் சில நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸே கொடுக்கும் டச்சு. நீங்கள் கேமரா ஆன் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி 6 செகண்ட்ஸ் அது மாதிரி எடுக்கும் அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா செம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை செட்டிங்ஸில். நீங்கள் உடனே டச் பண்ணணுமே டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. எப்பாச்சும் ஒரு வாட்டி தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும். அதுவும் ரொம்ப நேரம் கிடையாது, 1 or 2 செகண்ட்ஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது டச் ரெஸ்பான்ஸில் இதில். ஸோ அந்த வரைக்கும் எனக்கு எல்லாமே இதில் பிடிச்சிருக்கு. மேபி பார்க்கலாம் அப்கிரேடில், நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் அப்கிரேடில் ஏதாச்சும் ஹீட்டிங் இஷ்யூ பற்றி ஏதாச்சும் சால்வ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு GoProலேருந்து. ஓகே, நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் அப்புறம் அட்வான்டேஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா. தேங்க்யூ, வணக்கம்.